இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரூப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. காஷ்மீர் நடந்த ஒரு துயர சம்பவம். அதாவது டூரிஸ்ட் பயணியாக போயிருந்த சுற்றுலா போயிருந்த நம்ம இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் பல்காம்னு ஒரு ஏரியாவில் அது தீவிரவாதிகள் வந்து மறைஞ்சிருந்து தாக்கி 27 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதில் சில பேர் பேரை கேட்டிருக்காங்க. பேரை கேட்டு சில பேர் வந்து ஏன் கொண்டாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு பெண்மணி வந்து ஒரு கணவரை இழந்து என்னையும் கொண்டு ஏன் இது பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அதை அவங்க மோடிக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஒரு இந்திய கடற்படை சேர்ந்த ஒருவரும் இறந்து போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அவர் பேர் ஒன்றும் தெளிவாக தெரியல. ஸோ அதனால் 27 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 20 பேர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 20 பேர் எப்பயாச்சும் வந்து உயிர் வந்து நல்ல நிலைமை கொண்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். 27 பேர் இறந்ததுக்கு நம்ம ஒரு அஞ்சலி செலுத்துவோம். உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அமித்ஷா அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு விரைஞ்சிருக்காரு. ஸோ இதனால் வந்து நாளே ரொம்ப பரபரப்பில் இருக்குது. 27 பேர் வந்து எப்படி இது பண்ணியிருக்கலாம், எப்படி ஒரு பாதுகாப்பு படை ஒரு டூரிஸ்ட் வராங்க, ஒரு 10 மிலிட்ரி ஃபோர்ஸ் குரூப் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல 27 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்கன்னா எப்படி ஹவு கேன் பிலீவ்ன்ற மண்ணா இருக்கலாம். காஷ்மீர்ன்றது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்பேற்பட்ட மாநிலம் தெரியும். 1948 இன்று வரை வந்து துப்பாக்கி சத்தங்கள்லாம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு டூரிஸ்ட் வராங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பாக அவங்களை கூப்பிட்டு போய் இது பண்ணணுன்ற இது வந்து உள்துறை அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு வந்து இது பண்ண பாதுகாப்புத்துறைக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இது வந்து நடந்தது வந்து ஒரு தப்பான ஒரு இதுவாக நடந்திருக்குது. ஸோ இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஒரு போலீஸ் கூடவா இல்லாமல் இருப்பாங்கன்றதான் என்னோடய கேள்வி, எல்லாத்தோடைய கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த விளைவு வந்து இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இது பண்ணியிருக்காங்க. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடிஎஸ் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்திருக்க நேரத்தில் வந்து இந்த தாக்குதல் நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு துஷ்பிரயோகமாக தான் தெரியுது. ஸோ இதனால் அந்த தீவிரவாதிகளை இரும்புக்காரம் கூட அடக்கணும்னு தான் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தீவிரவாதின்னு தான் நான் சொல்கிறேன். தீவிரவாதிக்கு மதம் சாதின்னு கிடையாது. இதை யார் செய்தாலும் தப்பு தான். இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கண்டனம் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு ஒரு மதக்கலவரை யாரும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த தீவிரவாதிகளை எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நாய் சுடுவது போல் சுட்டு கொள்ள வேண்டும்னு வந்து நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயமாக சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுமே விடைபெறும் முத்துரூப சார்பாக முத்துப்பிரகாஷ். பாய்.